பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கலக்கலா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும். இப்படி லைட்டா ஒரு கொதி வரும்பொழுது 100 கிராம் மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் பெரிய சைஸ் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு முறை கலந்து விட்டுட்டு தண்ணியை வடிகட்டிக்குங்க. மறுபடியும் இதுல நார்மல் பச்சை தண்ணீர் இருக்குல்ல சேர்த்துட்டு ஒரு முறை அலசிட்டு கையை வச்சு நல்லா பிழிஞ்சிடுங்க. நல்லா அதுல இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே பிழியணும். அப்பதான் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா வந்து நல்லா உள்வாங்கி சுவை வந்து பிரமாதமா இருக்கும். எல்லாத்தையும் அந்த மாதிரி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு உரல்ல வச்சு நல்லா நச்சிட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. 6 சின்ன வெங்காயம் உரல்ல அதே மாதிரி நல்லா நச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணது ஒன்றையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பொன்னிறமா சிவந்து வரணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி அதாவது கொத்தமல்லி பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பிழிஞ்சு வச்சிருந்தோம்ல அந்த மீல் மேக்கர் அதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த மசாலா எல்லாம் நல்லா படுற மாதிரி கலந்து விடுங்க. அடுத்ததா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 5 பல் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி அந்த பாலை மட்டும் எடுத்துக்கோங்க. திக்கான பாலா, தண்ணிலாம் எதுவும் ரொம்ப நிறைய சேர்த்து அரைக்காதீங்க. அதை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேருங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு, ரொம்ப நிறையா சேர்க்காதீங்க. ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அந்த தேங்காய் பால்லே நல்லா வேகட்டும். அப்பதான் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மசாலா எல்லாமே நல்லா இழுத்துட்டு. சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஊற்றினா அந்த தண்ணி தேங்காய் பால் எல்லாத்தையுமே நல்லா இழுத்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க. மறுபடியும் 1 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். மணக்க மணக்க சுவையான மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை ரெடி. மிளகு பொடி சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் மிளகு பொடி சேர்த்த பிறகு கலந்தீங்க அப்படின்னா கசக்கிற மாதிரி ஆகிடும். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கலக்கலாக இருக்கும். ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸோடையும் தொட்டு சாப்பிடலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.